சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு அருகே அமைந்துள்ளது வடக்காடு கிராமம். இந்த பகுதிக்குட்பட்ட காவல் நிலையம் அருகே உள்ள நிலத்தில் ஒரே வளாகத்தில் அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலும் அண்ணா கைப்பந்து கழகம் விளையாட்டு திடலும் உள்ளது. இந்த ஐயனார் கோவிலில் ஒரு தரப்பில் பொங்கல் வைக்க தயாரான போது அதற்கு கைப்பந்து கழகத்தைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏற்கனவே இந்த இடம் தொடர்பாக இரு தரப்பிற்கும் பிரச்சனை ஏற்பட்டு இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் வைப்பது தொடர்பாக மீண்டும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க வருவாய்த்துறையினர் மூலம் சமாதானம் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இரு தரப்பினரும் கோவிலில் நுழைய தடை விதிக்கப்பட்டது. அதே சமயம் வடக்காடு காவல் ஆய்வாளர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி இரு தரப்பினருமே குற்றம் சாட்டி வந்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் இதே பிரச்சனை எழுந்தபோது 8 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்த போது காவல் ஆய்வாளர் இங்கே இருந்தால் பிரச்சனை ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் கூறினர். அப்போது டிஐஜி வருண்குமார் வடக்காடு காவல் ஆய்வாளரிடம் எங்கே போனாலும் ஒழுங்கா இருக்க மாட்டீங்களா, ஏதாவது பிரச்சனை தானா என்று கூறி அருகில் இருந்த டிஎஸ்பியிடமும் சரியாக பணி செய்யுங்கள் என கோரி சென்றார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வடக்காடு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெறவிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆய்வாளர் தனபாலன் இங்கே இருந்தால் திருவிழாவில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அவரை உடனடியாக வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யுங்கள் என்று கிராம மக்கள் கடந்த 15 நாட்களுக்கு முன்பே கோரிக்கை வைத்திருந்தனர். இது குறித்து உளவுத்துறையும் அறிக்கை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் தேரோட்ட திருவிழா நடந்து கொண்டிருந்த போது கடந்த 5ஆம் தேதி இரவு கடைவீதியில் இரு தரப்பு இளைஞர்களுக்கு இடையே வாய் தகராறு முற்றி பிரச்சனை ஏற்பட்டது. அதன் விளைவாக ஒரு தரப்பு இளைஞர்கள் மற்றொரு தரப்பினரின் குடியிருப்பு பகுதிக்கு சென்று தாக்குதல் நடத்திய போது இரு தரப்பினருக்கும் மோதல் வெடித்தது. இந்த கொடூர தாக்குதலில் இரு தரப்பைச் சேர்ந்த பலரும் காயமடைந்துள்ளனர். ஆலங்குடி டிஎஸ்பி கலையரசன் மற்றும் ஆய்வாளர் தனபால் உள்ளிட்ட போலீசார் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடித்து ஜீப்பில் ஏற்றும் போது கூட அவர்கள் கட்டையால் தாக்கிக் கொண்டனர். இருப்பினும் தொடர்ந்து போலீசார் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இருதரப்பு மோதல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் தான் தாங்கள் போலீசார் முன்னிலையே தாக்கப்பட்டோம், அதனால் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இரு தரப்பிலும் கோரிக்கை வைத்திருந்தனர். சம்பவத்தன்று தேரோட்ட திருவிழாவிற்கு வந்த வெளியூர் இளைஞர்கள் நிகழ்வு முடிந்த பிறகு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த ஆய்வாளர் தனபாலன் அவர்களை பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து காரணமின்றி அதிகமாக தாக்கியதாகவும் காவல் உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் தான் முதல் கட்டமாக வடக்காடு காவல் ஆய்வாளர் தனபாலன் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதே சம்பவத்தில் மேலும் சில காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கூறுகின்றனர். சூழல் இப்படி இருக்க வடக்காடு மோதல் தொடர்பாக இதுவரை 29 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதில் ஒரு தரப்பைச் சேர்ந்த 21 பேரும் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த 7 பேரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மதன் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மதன் என்பவர் அறிவாளுடன் ரீல் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.